மலேசியாவில் நடந்த இசை வெளியீட்டு விழா. அந்த இசை வெளியீட்டு விழாவில் சரியா சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சு முத நாளே போயிட்டாரு. அப்ப உங்களுக்கு கேள்வி வரும், இப்படி சரியான நேரத்திற்கு கரூருக்கு வந்திருந்தா இசை வெளியீட்டு விழாவிற்கு, சினிமா விழாவிற்கு, தன்னை கொண்டாட காத்திருக்கிற ரசிகன் டிக்கெட் எடுத்து வருகிற விழாவிற்கு ஒரு டிக்கெட் எவ்வளவு? கடைசி இருக்கையில 20,000 ரூபாய், முதல் இருக்கையில 4 லட்சம் ரூபாய், ஆடியோ லான்ச்சுக்கு 4 லட்சத்திலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் வச்சு 85,500 இருக்கைகள் கொண்ட அந்த பெரிய அரங்குல கிட்டத்தட்ட 1 லட்சம் டிக்கெட் வித்ததாக அவங்க ரசிகர்களே சொல்றாங்க. அப்படின்னா எத்தனையா 100 கோடிங்கிறத நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்ப பணம் கொடுத்து ரசிகம் பார்க்க வந்தான்னா நான் முத நாளே வந்துருவேன், ஆனா மக்கள் பார்க்க வந்தா நான் தாமதமா தான் வருவேன் அப்படின்னு விஜய் சொல்ல வராரா? இந்த மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு போனது போல, முத நாளே போனது போல கரூருக்கு 8:45 வருவேன்னு சொன்னார்ல, நாமக்கல்லுக்கு 12 மணிக்கு கரூருக்கு வருவேன்னு சொன்னார்ல, அப்படி 12 மணிக்கு வந்திருந்தா 41 பேர் உயிரிழந்திருப்பாங்களா? அவங்க அதை கடந்து போலாம். விஜய் முதலமைச்சராக இருக்காங்க, நாங்க தியாகம் பண்றோம், ரெசார்ட் வச்சு கிட்ட மன்னிப்பு கேட்டோம், அவங்க கடந்து போலாம். ஆனா ஒவ்வொரு மரணமும் கொடூர மரணம். அந்த இறந்து போனாங்க இல்லையா, அவங்க சார்பாக நான் கேட்கிறேன், இங்க மலேசியாவுக்கு போனது போல அங்க நீங்க போயிருந்தீங்கன்னா நடந்திருக்குமா?